செல்லம் கொடுக்கும் குழந்தைகளின் நிலைமை. தாமிரபரணி ஆற்றங்கரையில் மகாதேவன் என்ற விறகு வெட்டி வசித்து வந்தார். அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தனர். மகளை அருகிலுள்ள ஊரில் திருமணம் செய்து கொடுத்தார். மகன் சந்திரனை செல்ல பிள்ளையாக வளர்த்ததன் விளைவு மிகவும் முட்டாளாக இருந்தான். எந்த வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டு இருந்தான். குடிசையை இடித்து சற்று பெரிதாக கட்ட முடிவு செய்தார் மகாதேவன். ஏராளமான கம்புகள் தேவைப்பட்டன. துணைக்கு சந்திரனை அழைத்துச் சென்றார். தூக்குச்சட்டி நிறைய பழைய சோறு எடுத்துச் சென்றார். அதை மரக்கிளையில் கட்டி தொங்கவிட்டபடி வேலை செய்தார். மதிய வேலை வந்தது. சந்திரனுக்கு பசி ஏற்பட்டது. அப்பா, எனக்கு பசிக்குது என்றான். தூக்குச்சட்டி நிறைய சோறு இருக்கு, சாப்பிட்டு மீதியை அங்கே கட்டி தொங்கவிட்டு விடு என்றார். அவனுக்கு தூக்குச்சட்டி எட்டவில்லை. எப்படி எடுப்பது என்று யோசனை செய்தான். பின் கூர்மையான கல் ஒன்றை எடுத்து சட்டையின் மீது எறிந்தான். சட்டையில் ஓட்டை விழுந்தது, கொட்டியது. அப்படியே வாயை திறந்து குடித்தான் சந்திரன். எனக்கு போதும், என் அப்பாவுக்கு இருந்து கொள் என்று பழைய சோறை பாற்று கூறியபடியே இருந்தான். சோறு முழுவதும் கொட்டிவிடவே அமைதியுடன் மரநிழலில் படுத்து கொண்டான். ஏராளமான கம்புகளை வெட்டி களைப்படைந்த மகாதேவனுக்கு பசி எடுத்தது. சாப்பிடலாம் என்று மரத்திற்கு வந்தார். அங்கே தூக்குச்சட்டி ஓட்டையாகி சோறு கீழே கொட்டி இருப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடனே இது சந்திரனின் வேலையாகத்தான் இருக்கும் என்று முடிவு செய்தார். சந்திரா, சட்டையில் இருந்த சோற்றை வீணாக்கி விட்டாய். இப்போது மிகவும் பசியாக உள்ளது. நீ ஆற்றங்கரையின் குறுக்கே சிறிது தூரம் நடந்து சென்றால் அக்காவின் வீடு வரும். அங்கிருந்து மோர் வாங்கி வா என்றார். எனக்கும் அக்கா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று கூறி சென்றான் சந்திரன். அக்கா வீட்டை அடைந்தான். தம்பி, வா வா, எல்லோரும் எப்படி இருக்காங்க என்று அன்போடு விசாரித்தாள். நல்லா இருக்கோம். அப்பாவும் நானும் ஆற்றங்கரைக்கு மரம் வெட்ட வந்தோம். அப்பா உன்னிடம் குடிக்க மோர் வாங்கி வரும்படி கூறினார். அதான் வந்தேன் என்றான் சந்திரன். தம்பி, அப்பாவுக்கு மோர் வேண்டாம். சாத்துக்குடி பழச்சாறு பிழிந்து தருகிறேன், நீயும் சாப்பிடு என்றவாறு பழச்சாறு பிழிந்தான். 2-3 டம்ளர் பழச்சாற்றை குடித்தான். பின் பெரிய வாளி நிறைய பழச்சாற்றுடன் விடை பெற்றான் சந்திரன். அப்போது ஆற்றங்கரையில் சலவைக்காரர் ஒருவர் பாத்திரத்தில் மோர் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். நம் தந்தை மோர் தானே கேட்டார். இந்த வாளியில் பழச்சாறு அல்லவா இருக்கிறது. எனவே நாம் மோர் வாங்கி கொடுத்து விடலாம் என முடிவு செய்தான். ஐயா, என்னிடம் பழச்சாறு இருக்கிறது. இந்த சாருக்கு பதிலாக நீங்கள் மோர் கொடுக்கிறீர்களா? கொஞ்சம் மோராக இருந்தாலும் பரவாயில்லை என்றான். நல்ல தரமான சாத்துக்குடி பழச்சாறு. இதை பார்த்தாலே நாக்கில் எச்சி உரிகிறது. இந்த முட்டாள் இதை கொடுத்துவிட்டு மோர் கேட்கிறானே என்று நினைத்தார். பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் விட்டு நிரப்பி சந்திரனிடம் கொடுத்து அனுப்பினார். அதை மகிழ்ச்சியோடு வாங்கி சென்று தந்தையிடம் கொடுத்தார். அழுக்கு படிந்த பாத்திரத்தை பார்த்ததுமே அவருக்கு அருவருப்பாக இருந்தது. பாத்திரத்தை திறந்து பார்த்ததும் அதில் தண்ணீர் கலந்திருப்பது தெரிந்தது. சந்திரா, இதை யாரிடம் வாங்கி வருகிறாய்? அக்காவா மோர் கொடுத்தால் இப்படி கொடுத்திருக்க மாட்டாளே என்றார். உடனே சந்திரன், ஆமாம், நீங்கள் சொல்வது உண்மைதான். அக்கா புத்தம்புது வாளி நிறைய சாத்துக்குடி பழச்சாறு கொடுத்து அனுப்பினாள். நான் கூட 3 டம்ளர் சாப்பிட்டேன். நீ என்னிடம் மோர் தானே வாங்கி வரும்படி கூறினாய். அதனால் அப்பழச்சாற்றை சலவைக்காரர் ஒருவரிடம் பாத்திரத்தோடு கொடுத்து அவரிடம் இருந்த மோர் பாத்திரத்தை உங்களுக்கு வாங்கி வந்தேன் என்றான் சந்திரன். அட முட்டாளே, இத்தனை நாட்கள் எனக்கு தொல்லை கொடுத்தது போதும். இனிமேலும் உன்னை நான் விட்டு வைக்க விரும்பவில்லை. திருந்தி புத்திசாலியாக மாறினால் வீடு வந்து சேர் என்று ஆத்திரத்தோடு அவனை நன்றாக அடித்து துரத்திவிட்டார். சந்திரனும் அழுதபடியே ஆற்றங்கரை ஓரமாக சென்றான். அப்போது சலவைக்காரர் சந்திரனை பார்த்து, தம்பி, உனக்கு என்னவாயிற்று என்று கேட்டார். ஐயா, உங்களுக்கு நான் பழச்சாற்றை கொடுத்த காரணத்தினால் என் தந்தை என்னை அடித்து துரத்தி விட்டார். இனிமேல் நான் எங்கே செல்வதென்றே தெரியவில்லை என்றான். அதை கேட்ட சலவைக்காரர், தம்பி, கவலைப்பட வேண்டாம். உனக்கு நான் உதவி செய்கிறேன். என் வீட்டிலேயே தங்கி நான் சொல்லுகிற சிறு சிறு வேலைகளை செய்து கொடு என்றார். சந்திரனை வீட்டுக்கு அழைத்து சென்று அன்போடு உபசரித்தார் சலவைக்காரர். தம்பி, உன்னிடம் இந்த அளவுக்கு பழகியும் உன்னுடைய பெயர் தெரியாமல் இருந்துவிட்டேன். உன் பெயர் என்ன என்று கேட்டார். ஐயா, என் பெயர் வந்தான் வந்தாண்டே என்று பெயரை மாற்றி சொன்னான். ஒருவேளை தந்தை தேடி வந்து விடுவாரோ என்ற பயத்தில் பெயரை மாற்றி சொன்னான் சந்திரன். சலவைக்காரனின் மனைவி சந்திரனை அன்போடு உபசரித்தாள். உன் பெயர் என்ன என்று கேட்டாள்.
போனான் போனாண்டே என்று மாற்றி கூறினான். கேட்பதற்கு வித்தியாசமான பெயராக இருக்கிறதே என்றாள். சலவைக்காரரின் சாமர்த்தியங்களை நன்று கற்றுக்கொண்டான். அங்கு கஷ்டப்படும்போதுதான் தன் வீட்டின் அருமையும் தாய் சமைத்து கொடுத்த அருஞ்சுவை உணவையும் நினைத்து ஏங்கினான். கஷ்டப்பட்டு வேலை செய்தும் புளிச்ச மோரும் பழையதும் சாப்பிட்டு அலுத்து போனான். புத்திசாலியாக மாறாமல் வீட்டிற்கு போனால் உதை கிடைக்கும் என்பதை உணர்ந்து தினமும் இறைவனிடம் வேண்டினான். அத்துடன் சலவைக்காரரிடமிருந்து தப்புவது எப்படி என ஒவ்வொரு நாளும் யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் சலவைக்காரர் ஜமீன்தார் வீட்டு துணிகளை சலவை செய்து வைத்திருந்தார். அதை சந்திரனிடம் கொடுத்து ஜமீன்தார் வீட்டில் சேர்க்குமாறு கூறினார். அப்போது திடீரென அவன் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அப்பட்டு வேஷ்டி புடவைகளுடன் அவ்வூரை விட்டு வேறு ஊருக்கு கிளம்பினான். சிறிது நேரத்தில் ஜமீன்தார் வீட்டிலிருந்து வேலையாட்கள் வந்து சலவைக்காரரிடம் பட்டு புடவைகளும் பட்டு வேஷ்டிகளும் ஏன் இன்னும் ஜமீனுக்கு வந்து சேரவில்லை என்றனர். அதை கேட்ட சலவைக்காரர் திடுக்கிட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வேஷ்டி புடவைகளையே என் வேலைக்காரனிடம் கொடுத்து அனுப்பினேனே, அவன் இன்னும் அதை கொண்டு வந்து சேர்க்கவில்லையா? அவன் எங்கே சென்றான் என்று சந்திரனை ஊரெல்லாம் தேடினார் சலவைக்காரர். வந்தான் வந்தாண்டே என்று சத்தமாக கூறியபடி சென்றார். சலவைக்காரன் மனைவி உடனே போனான் போனாண்டே என்று அழைத்தாள். நான் வந்தான் வந்தாண்டே என்று கூப்பிடுகிறேன், நீ என்னடான்னா போனான் போனாண்டே என்கிற? என்ன நீ கேலியா செய்கிற? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி மனைவியை அடித்து விரட்டத் தொடங்கினார் சலவைக்காரர். பட்டு வேஷ்டி புடவைகளுடன் வேறொரு கிராமத்திற்கு சென்றான் சந்திரன். பணக்கார வீடுகள் இருக்கும் பகுதியில் ஒரு மரத்தின் மீது பட்டு துணியை விரித்து வைத்து அந்த இடத்தில் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான். சிறிது நேரத்தில் பணக்கார பெண் ஒருத்தி வந்தாள். அப்பட்டு மரத்தை பார்த்ததும் அப்பெண்மணி வியப்படைந்தாள். உயர்ந்த ரக பட்டு சேலை இம்மரத்தில் இருக்கிறதே, அதிலும் ஜமீன் வீட்டு பெண்கள் கற்ற பட்டுப்புடவையை போன்று தெரிகிறதே, இந்த பட்டுப்புடவை எப்படி வந்தது என்று குழப்பமடைந்தாள். அப்போது மரத்தடியில் நிற்கிற சந்திரனை கண்டதும், யாரப்பா நீ? இப்புடவைகள் மரத்தில் எப்படி வந்தன? இவை உன்னுடையவைதானா என கேட்டாள். ஆமாம், இவை என்னுடையவைதான். இது பட்டு மரம். மாதம் ஒரு முறை ஏராளமான பட்டுகள் இம்மரத்தில் காய்க்கும் என்றான். அதை கேட்ட அப்பெண்ணோ ஆ என வாயை பிளந்தாள். உடனே பட்டு மரத்தை விலைக்கு வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். தம்பி, இப்பட்டு மரத்தை எனக்கு விலைக்கு தருகிறாயா? உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றாள். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் என்றால், நான் கேட்கிற பணத்தை தருவீர்களா என கேட்டான் சந்திரன். ஓ, தாராளமாக தருகிறேன் என்றாள். அவன் ஒரு தொகையை சொன்னான். இதோ ஒரு நொடியில் வருகிறேன், நீ பட்டு மரத்தை கொடுத்துவிடு. உடனே வீட்டிற்கு ஓடி சென்று பணத்துடன் திரும்பி வந்து சந்திரனிடம் பணத்தை கொடுத்தாள். இதோ இந்த பட்டு மரம் மாதம் ஒரு முறை பட்டு சேலைகள் காய்க்கும். காய்க்க தவறினால் வெந்நீர் ஊற்றினால் போதும், உடனே நன்கு காய்க்கும் என்றான். சந்திரன் கூறியதை கேட்டு மகிழ்ந்தாள் அந்த பெண். அவளிடம் வாங்கிய பணத்துடன் புறப்பட்டான் சந்திரன். மரத்தில் இருந்த பட்டு சேலையை எடுத்த பெண் அடுத்து எப்போது காய்க்கும் என ஆர்வமாக காத்திருந்தாள். அதன் பின் மரத்தில் பட்டு சேலை எதுவும் வரவில்லை. கவலையடைந்த அவள் சுட சுட வெந்நீரை மரத்துக்கு ஊற்றினாள். மரம் பட்டு போனது. பேராசையால் சிந்திக்கும் திறனை இழந்து விட்டோமோ என வருந்தினாள். மற்றொரு ஊருக்கு போனான் சந்திரன். அங்கு அழகான குதிரை ஒன்றை வாங்கினான். அதை பொது இடத்துக்கு கொண்டு வந்தான். சில தங்க காசுகளை குதிரை சாணத்தில் போட்டு எடுத்து கொண்டிருந்தான். அக்காட்சியை பலர் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு பணக்காரர் வியப்படைந்து, தம்பி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றார். ஐயா, என் குதிரை தினமும் சாணத்துடன் சில தங்க காசுகளையும் சேர்த்து போடும், அவற்றைத்தான் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்றான். அடடே, அற்புதமான குதிரையாக இருக்கிறதே, எனக்கு விலைக்கு தருகிறாயா என்றார். வேறு ஏதாவது கேளுங்கள், குதிரையை மட்டும் கேட்காதீர்கள் என்றான் சந்திரன். தம்பி, அப்படி சொல்லாதே, குதிரை எனக்கு கொடுத்து விடு, எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன் என்றார். மறுபடியும் மறுத்தான். அவர் மிகவும் கெஞ்சினார். சந்திரன் சிறிது நேரம் யோசனை செய்தது போல நடித்து, ஐயா, மீண்டும் மீண்டும் விரும்பி கேட்பதால் கொடுக்கிறேன், ஆனால் லட்சம் பணத்தை எதிர்பார்க்கிறேன் என்றான். தம்பி, நீ கேட்டபடியே பணம் தருகிறேன், அக்குதிரையை கொடுத்துவிடு என்றார். பணத்தை வாங்கிய சந்திரன்
ஐயா, இக்குதிரை எப்போதாவது ஒரு வேளை சாணம் போடாமல் இருந்தால் கழுத்தை நெரித்து விடுங்கள், தங்க காசுகள் கொட்டும் என்றவன் அங்கிருந்து புறப்பட்டான். குதிரை வாங்கியவரோ சாணத்துடன் விழும் தங்க காசை அல்ல ஆவலுடன் காத்திருந்தார். அது தங்க காசு எதையும் போடவில்லை. எனவே அதன் கழுத்தை திருகினார். குதிரை மூச்சு திணறி இறந்தது. ஐயோ, பணத்தை இழந்து விட்டேனே என்று கண்ணீர் விட்டார். பணத்துடன் வீட்டுக்கு வந்த சந்திரன் தந்தையிடம் நடந்தவற்றை கூறினான். மகனே, இனி யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தி வியாபாரம் செய், நல்லதே நடக்கும் என்றார். அதன்பின் வியாபாரத்தில் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரனானான் சந்திரன்.